கள்ளுத்தவரடைக்கு வந்திருக்கிறோம். இல்லை கல் வடிக்கிறதோ படிச்சு நல்ல இது இந்தியா கல் முழுக்கடம் நொதிச்சு போயிடுச்சுண்ணே. இது என்ன இது இந்த இது பனையில் இதெல்லாம் போட்டிருக்கீங்க. வேற மேனேஜர் முகாமையாளர் அண்ணா வணக்கம். உங்களோட பேர் என்ன? கஜிந்தன். நீங்கள் கேரநகர். இப்போ ஒரு நாளைக்கு உங்களோட அனுபவத்தில் எத்தனை கல் அதான் போத்தில் வரும்? இல்லைங்கள 700 போத்தில் வரும். எத்தனை பேர் கொண்டு வருவீங்க கிட்டத்தட்ட? எல்லாம் கேரநகர் ஊர் வச்சுருந்தாங்க. எத்தனை கிளை இருக்குது கிட்டத்தட்ட கேரநகர்? 3 கிலோ கேரநகரில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து சம்பளம் பண்ணுறதுக்கு அரசாங்க சம்பளமா இல்லை டிவிஎல் சங்கம் கோஆப்ரேட்டிவ் சங்கம் விற்பனையில் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ இதைத்தான் நீங்கள் பிரதான தொழில், அதாவது கல்லுக்குரிய பொறுப்பாளர். இப்போ எவ்வளோ காலமாக இங்கே வேலை செய்கிறீங்க? 4-5 வருஷமாக வேலை செய்கிறீங்க. இதுக்கு முதல் இப்போ இதில் எத்தனை அப்பாவுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்துருக்குறீங்க. அப்போ அப்பா நல்ல அனுபவசாலியாக இருந்துருப்பார். மற்றது இங்கே நீங்கள் என்ன அந்த நல்ல கல்லோ புளிச்ச கல்லோ கிளந்துருக்கோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற நீங்கள் வரும்போது அந்த கல்லுகளை பார்த்துட்டாங்க, தரம் பார்த்து எடுப்பீங்க. பழைய கல்லுகளில் இந்த படுசாலை உற்பத்தி வடிகட்டுறதுக்கு. இப்போ இதில் வந்து கல் வாங்க வர்றாங்க, இதாலே வந்து வாங்குறவ ஒரு ஆள் வந்து வாங்குறதுங்க பார்ப்போம். வெட்டினா போத்திலாம் கொடுக்குறேன் நீங்களும். நான் கையை மட்டும் இருக்கு. இங்கே பாருங்க கல் வாங்கிடும். பின்னேருந்து கல்லோண்ணா. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை போத்தில் குடிப்பீங்க? அது இல்லை, வேலை செய்ய குடிக்கக்கூடாதா? மற்ற நேரங்களில் நீங்கள் குடிக்கிறீல்ல? பார்த்தீங்களே மேனேஜராக இருக்கிறேன், ஆனால் கல் குடிக்கிறேன். நல்ல நல்ல வழக்கம். ஆனால் கல் சுத்தம் தான். அப்போ இந்த கல் உற்பத்தி, அதாவது வந்து இந்த கல் இறக்குற இதை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்கிறோம்? இந்த நிறைய பேர். ஒரு போத்தில் இது 1.5 லிட்டர் என்ன 2 போத்தில் பாருங்க. பார்க்கத்தக்கனையாவே நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். எத்தனை மணி மட்டும் வரும்? 6:30 மட்டும் வரும். 6:30 மட்டும் வருமா? பாருங்க போத்தில் அடுத்த பக்கம் வந்து கொண்டே இருக்குது. இந்த போத்தில் ரூபாய்க்கு வச்சுக்கிறீங்க. கொஞ்சம் கல் பாருங்க இவ்வளோ வேண்டி வச்சுக்கிறாரு. உங்களோட பேர் என்னண்ணா? பிரசன்னா அண்ணா கல் வாங்க வந்திருக்கிறார். எத்தனை போத்தில் ஒரு நாளைக்கு அடிப்பீங்க? நான் ஒரு 2 போத்தில் அடிப்பேன். நாங்கள் 3 பேர். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை அழைப்பு டெய்லி இல்லை. என்னத்தோட கல் பக்கத்துக்கு என்ன வைப்பீங்க? பக்கத்தில் மிக்சரு இல்லை பனங்கிழங்கு ஏதாவது வச்சு அடிப்போம். அது சரி, நல்ல பழக்கம். இல்லை ஓத்துல ஓது. இப்போ இது கொண்டு போனா கல் மிஞ்சினா எத்தனை நாளைக்கு வச்சு குடிப்பீங்க? இது நாங்கள் மிச்சம் வைக்க மாட்டோம். அடிதான் மிச்சிடுவோம். வைக்க மாட்டோம், ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுவோம். பார்த்தீங்களா 1.5 லிட்டர் வந்து கல். அப்படி வீடியோ எடுக்க வந்த இடத்துல விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மேனேஜர் ஐயா இங்கே பாருங்க கொஞ்சம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஐயா கதைக்கலாமோ? நாங்கள் டிவி சேனல்லேருந்து வரோம். பேட்டி தருவீங்களோ? பேட்டி தருவீங்க? அதுவும் கல்ல குடிக்கிறேன்.
எத்தனை பனைமரம் நிற்கிறேன் இங்கே ஆக்கள் நிற்கிறேம்மா இங்கே வயசு போன ஆக்கள் இருக்கிறேன் ஐயா அவன் நீக்கி நம்பரா என்ன பையன் கதைப்போம் உங்கள்ட்ட பேர் என்ன ஐயா? கோபால். எந்த ஊர்? காரைநகர். காரைநகர் விஷாவில் யோகாமி அம்மன் கோவில் அடி. இப்போ எவ்வளோ எத்தனை போத்து கல் முடிச்சிட்டீங்க? என்ன 1.5 போத்துலாம் எடுத்திருக்கேன். 1.5 போத்து. ஒரு நாளும் பாருங்களோ? ஓ. என்ன தொழில் நீங்கள் செய்கிறீங்க? நான் இப்போ ரிட்டையர் ஆகியிருக்கிறேன். பிரதேச சபா. ரிட்டையர் ஆகியிருக்கிறேன். பசுமா நோமலா அங்கே தெரியாது ப்ரைவேட் வேலைகள் அப்படி செஞ்சு வாரேன். மேலதிகமாக இதன்றதில்லை. அவ்வளோதான். இதை தவிர நீங்கள் சேராயங்களோ அதெல்லாம் குடிக்கிறீங்களோ? கல் மட்டும். நல்ல பழக்கம். சாராயம் குடிக்கிற சிகரெட் இல்லை, பீடி இல்லை, வெத்தலை போடுவான். மற்ற இந்த இதன் இன்னிசை எதன் இருந்தால் இதுகளுக்கு பங்கு வைக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் பாட்டு நிறுத்த விடுங்க ஐயா. பாட்டு படிக்க போகிறாரு பார்ப்போம். நல்ல பழைய எம்ஜிஆர் சினிமா பாட்டு இங்கே பாருங்க. அப்படி இங்கே காட்டுங்க. சரி, அப்படியே பாட்டு ஒன்று பாடுங்க பார்ப்போம். பாடும் போதும் நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பாடும் போதும் நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது 1000 ஆடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. ஆஹா ஓ எல்லைகளில்லா உலகம் என் இதயம் அது போல் நிலவும், புதுமை உலகம் மலரும், நல்ல பொழுதா யாருக்கும் புலரும், இந்த நாளும் ஒன்று தானே. நல்ல சிறப்பாக பாடுறீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா. இன்னொரு பாட்டு ஆடுவீங்களோ? சரி பாருங்கோ. அடுத்த ஐயா வாரார். ஐயா மாதிரி பின்ன இருக்குலாம் நோடி அறிவிக்கணும் வேணா. சரி சரி பாருங்க. பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது, என் மாமனாரே வழி மாறினாலே உங்க மரியாதை என்னானது. பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது, என் மாமனாரே வழி மாறினாலே உங்க மரியாதை என்னானது. ஏற்றிய ஏணியை தூக்கிய பேரு அதுதான் பாடமையா, நான் என்ன சொல்வது நாட்டில் நடப்பது கண் கொண்டு பாருமையா. பல ஓட்டை வந்து தண்ணீரில் மூழ்கும் ஓடங்கள் போலானது, ஆம்பலன் கேள்வியில் கேட்டிய பாதையில் அது தான் பாடமையா. எல்லாரும் மாறாக இதை வாங்க போயிட்டு பாருங்க. இவர் பாட்டு கச்சேரி முடிச்சு போட்டு இப்போ இருக்கிறார். இஞ்சால ஒரு ஐயா இருக்கிறார், அவரோட கலைப்போம். மற்றது அதுக்கு முதல் இப்போதைய யாழ்ப்பாணத்து நிலவரங்களை பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரி போகுது யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரங்கள் மக்கள் வாராங்கள் எல்லாம், இந்த பீச்சுக்கு வராங்க எல்லாம். நல்ல ஒரு விசேஷமாக இருக்கிறது. சந்தோஷங்களும் ஒரு இந்த நாட்டில் எப்படியோ அந்த ஊர் விட்டு ஊரெல்லாம் வராங்க. அது பெருமைக்குரியது. இந்த பீச் ஏரியாக்கள் இப்போ விலைவாசிகள் எப்படி போகுது? விலைவாசிகள் ரொம்ப கரைச்சல். என்ன சாமான் விலை கூட விருப்பமான சாமான் எல்லாம் விலை. சாப்பாடு எடுக்க போனால் எப்படி 500 ரூபாய்க்கு குறை இல்லை. பாருங்க, கல்லுக்கு போனால் முந்தி
நூறுரூவா விற்ற கல் இப்போ 200 விற்று கொண்டிருக்கிறாங்க. ஆகவே என்ன செய்கிறது, வெத்தலை பார்க்க போனால் 100 வேணும். இதெல்லாம் கரைச்சல். அப்போ நீங்கள் போராட்டம் செய்யலாம் 100 விற்ற கல்லுக்கு 200. அது போராட்டம் செய்கிறதுக்கு எல்லாம் நான் போராட்டம் போட்டால் என்னோட தானே சண்டைக்கு வருவாங்க. அது சரி, நீ யார் நான் யாருண்டு. அதனால் எல்லா மக்களும் சேர்ந்து வந்தால் தான் நாங்கள் இந்த இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி கொண்டு வரலாம். எல்லா மக்களும் வந்து சொன்ன விலைக்கு தான் வாங்கி அந்த 200 ஒரு போத்தல் கல்லை வாங்கி குடிக்கிறாங்க. அந்த ஒரு போத்தல் கல் வேண்டி குடிக்கிறது அது பசி மாறாது. 2 போத்தல் குடித்தா தான் பசி கொஞ்சம். அப்போ 400 வேணும். 400 வேணும். அப்போ உழைப்பு ஒரு 1000 ரூபாயும் உழைக்க மாட்டேன். முந்தி 2000 ரூபா உழைப்பேன். இப்போ 1000 ரூபாய்க்கும் உழைக்கிறது கரெக்டாக. ஐயா அவரை கூப்பிடுங்க. வேறோட கதைப்பா பாரதி வேற கதைப்பா. நீங்கள் 2 பேரும் கதைங்க பம்பல் ஆயிரம். ஐயா இவரை தெரியுமா? தெரியுமே. உங்களுக்கு எத்தனை வயசு? அவருக்கு 72 73 வயசு. 73. இப்போ கல் குடிச்சா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது? ஆரோக்கியமாக இருக்குது. ஒன்று குடிச்சிட்டேன், அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன். விலங்கில் ஒன்று தான் குடிப்பேன். ஒன்று தான் குடிப்பீங்க. எத்தனை மணி இந்த இப்போ குடிச்சிட்டு போய் படிப்பீங்க? சரியா, இப்போ குடிச்சிட்டு படுத்துருவீங்க. வீட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தனியாட்டான். நீங்கள் தனியோ? அப்போ ஜாலி தான், ஜாலியாக இருக்கிறீங்க. அப்போ இது விடியவளன்னு என்ன செய்கிறீங்க பொழுதுபோக்கு? சமைக்க தேத்தன் வச்சு குடிப்பேன். அங்கே முட்டை மகளை கூட்டி போட்டுருவோம். செஞ்சு கொஞ்சம் செடியில் ஒரு 10 வந்து இஞ்சி ஒரு வந்து கொண்டுவேன் குடிப்பேன். வேணும் போய் வீட்டில் சமைக்கிறேன். சமைச்சு சாப்பிட்டு. நீங்களாம் சமைக்கிறதோ? பிறகு என்ன சாப்பாடு இன்றைக்கு சமைச்ச நீங்கள்? மத்தியானம் சோறு. சோறும் என்ன கறியும்? மீன் கறி. சோத்தோட இந்த சோறு தான் பின்னேரம். இப்போ இந்த கல் குடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன இந்த வருமானம் எடுக்கிற? நீங்கள் கண்டோரில் வயது போகணும். அது போல காசு ஒரு மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது 1000 2000 சாப்பாடு செலவுக்கெல்லாம் காணும். அது ஆனால் அது பேரமக்கள் தான். பேரமக்கள் மீன்கள் அது அப்படி இருக்கு. வாங்கி காசு இப்போ இந்த மாதிரி மணி காசு அதே தேவை. சரி. ஏன்னா இப்போ 1000 பூ. நீங்கள் முதல்ல என்ன தொழில் செய்கிற? நீங்கள் இங்கே கேரனரில் கல் தாங்க கழிச்சுவினீங்க பேனே. அப்போ இப்போ எல்லாத்தையும் ஓய்வெடுத்து கொண்டு கல் அடிக்கிறீங்க ஒவ்வொரு நாள். இப்போ பனியார் இல்லாது. இப்போ உங்களோட காலத்தில் கல் சீவின காலத்தில் எவ்வளவு போனது ஒரு போத்தல் கல்? 10 ரூபா 5 ஒரு பனையில் 4 போத்தல் 8 போத்தல். ஒரு பனையில் 4 போத்தல் 8 போத்தல். இறக்க மாட்டேன். ஒரு பனையில் 2 தரம் வைக்கிறேன். 2 தரம். 20 போத்தல். எத்தனை ஆச்சு கல்? 10 ரூபா. 10 ரூபா இல்லை, 1 ரூபா 50 பைசா 25. ஒரு அப்படியோ? வேண்டி முன்னாடி ரூபா மேலே போனீங்களா? இப்போ இந்த கல் குடிக்கிறீங்க இவ்வளோ காலம் என்னண்டா? இப்போ கல் குடிக்கிறீங்க எவ்வளோ காலம் குடிக்கிறீங்க? தொடர்ந்து சின்னதுலேருந்து குடிக்கிறீங்க? 40 கல் குடி. உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்ததில்லை கல் குடிச்சு? கஷ்டப்பட்டு உழைக்கிறது அந்த உடம்பு அலப்புக்கு குடிக்கிறது. சாராயம் போட்டால் தானே வரி. அதே முன்னாடி சரிங்க. இந்த கல்லுக்கு தவறனை பற்றி எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களோ? தெரியாது. அப்போ இந்த வெத்தில பட்டியும் வச்சுக்கிறீங்களோ? நன்றி ஐயா. இதான் அந்த கல்லு தவறனை உள்ளுக்கு இருக்கிற பக்கம் எப்படி இருக்கிறாரு. மொத்த மறைக்கிறார்கள் மறைங்க திருப்ப போகிறோம் பாருங்க. பெரிய இடம் என்னதான மடம் மாதிரி இருக்குது பார்க்க. இப்போ இந்த தவறனை வந்து இப்போ இந்த நாளில் நல்ல பரபரப்பாக இருக்கும். நிறைய பேர் இருப்பினோம். அந்த பாப்பளியோட இந்த லீவு நாட்களில் கொஞ்சம் நேரங்களில் வந்தால் கொஞ்சம் ஆட்கள் கூட இருப்பாங்க. சரி சரி. அதில் ஐயா அந்த கல்லு வேண்ட கல்லு முடிஞ்சுது. என்ன அடியில் நடக்கிறது? அது கூட அது குடிக்கக்கூடாது.
பிரச்சனை இல்லை தானே? கல்லை குடிக்க பிடிக்கிறதுக்கா அப்படி இல்லை. சரி சரி ஐயா ஏதாவது சொல்லுங்க பார்க்குறாங்களுக்கு. இதில் என்ன இருக்குது? இந்த வீடியோ எந்த நாட்டுக்கு போகணும்? எல்லாம் முழு கனடா, லண்டன், ஜெர்மன், யூகே எல்லாம் இல்லையா? ஒரு சொந்தக்காரர்கள் இருக்கிறோமாங்க. இந்த மாதிரியே இப்படி கண்டு அதில் ஒரு ஆள் தனியாக இருந்து அடிச்சு கொண்டு வேறு யார் இவர் எங்கேயோ காண்டிருக்கிறேன் நான். கூட்டாளி இங்க வாங்க இங்க வாங்க. கந்தரியா இவர் எங்கேயோ கண்டிருக்கிறேன் இவரை எவ்வளோ போத்துட்டு கொண்டு வர்றார். அண்ணன் நான் கல் குடிக்கிறேன். நாங்கள் வந்து கூட கல்லை பற்றி பார்க்க வந்தோம். நாங்கள் கல் கொண்டு வர்றாரு அங்கே பிறல்ல பசுப்பால் மாதிரி என்ன பார்க்குறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 9 லிட்டரோ போத்துரும். ஒன்றுக்கு என்ன போய் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டே இருக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் சைக்கிளில் வந்து கொண்டே இருக்கேன். பின்ன நான் பொழுது சாய வந்து போட்டு அப்படியே மட்டையா வேண்டியதா வாங்க கடுத்துனா. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? வெத்தில இருந்து இது என்ன இது? இது 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 சுருட்டு புகை. ஆ இல்லை கல் கொண்டு வரீங்களோ? அது சரி. எங்க கல் கொண்டு வரீங்களோ?